friends, welcome back to my channel. நான் உங்கள் சொன்னேன் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி கழுவும் இல்லை, கடலை தண்ணி அதில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நம்ம இதை மேக்னேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லாவே கலர்ஃபுல்லாக வரும் சிக்கன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறமா அதிலே 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சிக்கனுக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலருக்கு மட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட போகிறோம், அதிலே உப்பு இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வைக்காமல் கூட செய்யலாம், ஆனால் நான் ஊற வச்சு தான் செய்வேன். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேனில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும். எப்போவுமே வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி செய்யும்போது நல்லா வதங்க விட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது மிளகு சீரகம் அரைச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சனால கொஞ்சம் பிளாக்காக தெரியுது, அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறமா 2 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி இருந்தது, அதனால 2 சேர்த்துக்கிட்டு, உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருள கிண்டணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 kg சிக்கனுக்கு நீங்கள் இதில் டபுள் மடங்கு நீங்கள் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பரட்டி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்லோட்ஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம தண்ணி சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால நான் 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் விசில்லாம் விட வேணாம், இப்படி கடாயிலே செஞ்சு கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சீரக மிளகு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நீங்கள் சீரக மிளகு போட்டதுக்கு அப்புறமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கிரேவி டக்குன்னு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சீரக மிளகு அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் வேணுங்கிறத சீரக மிளகு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி நல்லா எண்ணெய் தெரிஞ்ச அளவுக்கு இறக்கணும் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள்.